ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கப் தோசை மாவு வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குங்க. அது சூடான பிறகு ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கப் கேரட் துருவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை கப் அளவுக்கு பீட்ரூட்டும் துருவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு நல்லா துருவிட்டு அதையும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்க. அதுக்கப்புறமா அது தண்ணியிலேருந்து புழிஞ்சிட்டு அதை கூட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு கெட்டியான தோசை மாவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வேண்டாம், ஓரளவு கெட்டியாகவே இருக்கட்டும். அது கூடவே 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணால் கொஞ்சம் மல்லியில சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த கேரட் பீட்ரூட்லாம் நல்லா ஆறின பிறகு ஒரு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு சின்னதாக வடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு நம்ம வடை மாதிரி தட்டி வச்சுருந்ததை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆயிலில் போட்டு 2 பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காய்கறிலாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.